ஒரு வழியாக ஜிபியு டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு. மரண மாஸ் சம்பவம் தான் சொல்லணும் தலை ஃபேன்ஸுக்கு. எனக்கு செம சாட்டிஸ்ஃபைடு. ஆத்விக் சரி தலை ஃபேனாக பயங்கரமான சம்பவம்லாம் பண்ண காத்திருக்காரு அப்படின்னு ஜிவி பிரகாஷ் இன்டர்வியூலாம் பார்த்தோம். ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் தலையை. கிட்டத்தட்ட மங்காத்தாக்கு அப்புறமே தலையோட அப்படியே மாறிட்டாப்புல. இனிமேல் தம் அடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறது இல்லை, கார் ஓட்டினா இப்படி தான் ஓட்டணும். அது மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது போக நம்ம நம்பி வர ரசிகர்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கணும்னு கருத்துள்ள விஷயங்களாக பண்ணுறது. காமன் மேனாக ஒரு படம் பண்ணுறேன்னு இப்போ விடாமுயற்சி பண்ணார். பட் ஏகேவை நம்மலாம் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அப்படி திரும்ப லைனுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு ஆத்விக் அப்படின்னு தான் சொல்லணும். எட்ட உடனே குட் பேட் அக்லி டீசர்லேயே ஏகேனே ஆரம்பிக்குது. ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போதே நம்ம கருடன் கேஜிஎஃப்பில் வரக்கூடிய கேரக்டரை அப்படியே அவரை வச்சு, கருடன் கிடையாது, இந்த கீழே இன்னொரு கேரக்டர் வரும், அவர் ஏகேக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டீசர் பூரா ஏகே தான். அதுக்கப்புறம் இங்கே டைலாகும் அதே மாதிரி எடுத்தோடனே அவர் சொல்கிறதாகட்டும், தலை பயங்கரமான டைலாக்ஸு. சில நேரத்தில் சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தலை ஒன்டாப்பில் அப்படிங்கிறது அந்த மெசேஜு. அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இனிமேல் மெசேஜ் எல்லாம் விடுவோம். ஒரு படம் தர லோக்கலாக கொடுப்போம். ஒரு டான் இஸ் பேக் அப்படின்னு தான் சொன்னோம். டான்னாலே தலை தான். இன்றைக்கி கேஜிஎஃப் வந்திருக்கலாம், அதுவும் என் ஃபேவரட் படம் தான். எத்தனையோ டான் மூவிஸ் வந்திருக்கலாம், யார் வேணால் கெத்து காட்டலாம், புஷ்பா என்ன வேணால் வரட்டும், பில்லா என்றைக்குமே ஒரே பில்லா தான், அது தலை தான் அப்படிங்கிற மாதிரியான டான் அவர். மரண கிளாஸ் லுக்கு, காஸ்டியூம்ஸ்லாம் சும்மா தெறிக்க விட்டு கலர்ஃபுல் தீம். நம்ம மார்க் ஆண்டனியில் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான தீமு நல்லா செமையாக இருந்தது. அதுக்கு நடுவில் வேறு ஒரு டைலாக் எப்படி சென்டராக ஷாட் வச்சுக்கிட்டு ரூல் ஆஃப் தேர்டில் வச்சுருக்காரு. சென்டரில் வச்சுட்டு வத்தா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இது யாருக்கான மெசேஜ் தெரியுமா? ஏண்டா டேய் விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி படம் பண்ண தெரியாமல் கிடையாது. அவர் முதல்லேருந்தே என்ன இருந்தாலேருந்தே நார்மலைஸ் பண்ண பார்த்தார் எல்லாத்தையுமே. நானும் நார்மலான ஒரு ஹீரோவை நடிக்கிறேன், ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணார். மற்றபடி அது எல்லாம் ஓவராக பேச ஆரம்பித்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு மெசேஜாக நான் அவர் யாருன்னு காட்டுறேன்றதை காட்டுறாரு. திரும்ப திரும்ப இதே மாதிரி படங்கள் பண்ணால் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும், எத்தனை வேணால் பண்ணலாம். பட் ஒரு மாற்று சினிமா, ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை நம்ம என்றைக்குமே எதிர்பார்ப்போம். அதுக்காக தான் நேர்கொண்ட பார்வை என்ன இருந்தால் எத்தனையோ படங்கள் பண்ணார். ஸோ அதெல்லாம் எவ்வளோ படங்கள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விடாமுயற்சி படம் நல்லா இருந்தது. பட் ஹீரோஸ்க்கான மாஸ் இல்லைங்கிறது அங்கே குறைபாடாக இருந்தது. இப்போ அந்தெல்லாம் தீனி போடுற வகையில் சிறப்பான சம்பவத்தோட முடிக்கும் போது கூட அது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாகோட மிஸ் யூ டார்லிங்ஸ் அப்படின்னாரு. உண்மையாகவே ஏகே நாங்கள் தான் உங்களை இந்த மாதிரி மிஸ் பண்ணோம், அதுதான் உண்மை. சட்டையை கழட்டி சுத்த போகிறோம், தொண்டை கிளியை கத்த போகிறோம். ஏகேவை நான் ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண போகிறேன், அப்புறம் தான் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். என்னடா இது 10 வருஷமாக நம்ம மனசார கத்திட்டு ரிட்டையர் ஆகலையே. ஒரு ஏஜுக்கு மேலே ரசிகர் சொல்லலாம் அப்படியே கம்மி பண்ணிட்டு நம்ம வேறு மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு போகும்போது திருப்தி இல்லை. கடைசியாக தோனி அந்த கப்பை வாங்கிட்டு போனார்னா அதோடு அந்த ஐபிஎல்ல விட்டுலான்னு பார்க்குறேன். அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அந்த மாதிரி தான் தலைக்கும் சரி ஒரு தடவை தரமாக கட்டிட்டு போடலாம், அந்த மாதிரி ஜிபியூவில் ரிட்டையர் ஆகலான் இருக்கேன். செம்மையாக இருக்குது டீசரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு இன்னும் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னே ஒரு ரெட்ரோ தீம் ஒன்று வச்சுருக்கிறாரு ஆத்விக்கு. மார்க் ஆண்டனி மாதிரியே ஒரு தீமு. நடுவில் வர வாய்ஸ் எஸ்ஜே சூர்யா வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது வேறு ரெக்கு போல் இருக்குது. பல சம்பவங்கள் இருக்குது. வாலி படத்தில் வர மாதிரி வாயில் சிக்லெட் போட்டு மென்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருக்காரு. எப்பிக் ஷாட்ஸு, வெரி நைஸ் டு சி. எனக்கு தெரிஞ்சு நிறைய வின்டேஜ் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்க போகுது. தெரிக்க விட போகுதுன்னு நினைக்கிறேன் படம். எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட் ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதைத்தான் எதிர்பார்த்தோம் தலை ஃபேன்ஸ்க்கு. ஸோ இதை தாண்டி கொஞ்சம் அதிகமாக வாய் விட்டவங்களுக்குலாம் நடுவில் ஒரு மெசேஜ் வருது, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தலை ஃபேன்ஸ்னால் யாருன்னு உண்மையாகவே இந்த ரசிகர் ஷோவில் நீங்கள் பார்ப்பீங்க. தலை ஃபேன்ஸ் யார், என்ன சம்பவம் பண்ணுவாங்கன்னு கிளியும் அதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி 2K கிட்ஸ், அன்றைக்கி மங்காத்தா ரசிகர் ஷோ, தீனா பில்லாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜிபியூவில் பாருங்கள், ஒவ்வொரு சீனு அதிர வைக்கிறோம் தேட்டரை. ஸோ விடாமுயற்சியில் உட்காந்து ஃபேன் ஷோ பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்காது. இப்போ பாருங்கள் ஜிபியூவில் அதுக்கேற்ற மாதிரி தீனி ஆத்விக் போட்டிருக்காரு. செம ஹாப்பியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு சிங்கிள் விட்டாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். அப்டேட் தரமாக வந்துக்கிட்டே இருக்குது.
இன்னொரு 2-3 months to go. ரொம்ப வெயிட்டிங், டெட்லி வெயிட்டிங். ஏகேஸ் பேக் ஆன் ட்ராக். ஐம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு டீசர் எப்படி பிடிச்சிருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க தலை ஃபேன்ஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வெறித்தனமான வெயிட்டிங் தலை ஃபேன்ஸுக்கு. அப்படியே தெரிய வரும், அவ்வளோதான். ஐம் வெரி ஹாப்பி. நீங்களும் எந்த அளவுக்கு இருக்கீங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணி காட்டுங்க. see you, take care. நான் உங்கள் ரெட்டு வாழ்த்து. டேக் கேர், பை பாய்.